ஹாய் மக்களே, நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆட்டுக்கு வந்து அடர் தீவனம் கலவை செஞ்சு தரப்போகிறோம். இது என்ன தீவனம் பார்த்தீங்கன்னாக்கா, உளுந்து தோல், அதுவும் பெஸ்ட்டு குவாலிட்டி தான். இது இதிலே லோவாகவும் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா தோரம் தூச்சின்னு சொல்லுவாங்க. ஆடுங்க நல்லா விரும்பி சாப்பிடும். இதெல்லாம் ஒரு காஸ்ட்லியான ஃபுட்டு தான். இருந்தால் அதை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் என்கிட்ட இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளை ஒரு பதம் நான் பட்டினியாக விட மாட்டேன். அது என்னை பொறுத்தளவுக்கு அப்படி தான் நான் எல்லாத்தையும் வளர்த்து வந்துட்டேன். இதுதான் ஆடு வளர்க்கும்போது இது எனக்கு பெஸ்ட்டு. இந்த தீவனத்தெல்லாம் என்னுடைய ஆடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுது. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். இதை நம்ம இன்னும் தொழில் ரீதியாக எடுத்து போகல. ஒரு ஆசைக்கு வீட்டில் வளர்த்து வரேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு நாளைக்கு மட்டுமே இந்த தீவனம் ஒரு கிலோ 40 ரூபா கிட்ட வருது. நம்ம ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ 1.5 கிலோ அளவுக்கு சாப்பிடுதுங்க. இதை நமக்கு கட்டுப்படி ஆகாது தான். இருந்தாலும் நான் எனக்கு இதெல்லாம் கொடுத்து வளர்க்கணும் தான் என்னுடைய ஆசை. இந்த செல்லப்பிராணி வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குது. அதனாலே நான் அதிகமாக வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவேன். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, மனம் எதை செய்கிறதோ அதை செஞ்சிடணும். அப்போ தான் அந்த துறையில் உள்ள லாபம் நஷ்டம்லாம் நமக்கு தெரிய வரும். அடுத்த முறை பார்த்திங்கன்னா நம்ம அதை திருத்திக்கலாம். இந்த ஆடுலாம் பாசமாக இருக்கக்கூடிய ஆடுங்க. நான் வந்தாலே கத்த ஆரம்பிக்கிறோம். அதனால தான் இதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துட்ருக்கேன். இந்த குட்டி ஆடை பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். ஆனால் இந்த ஆடு ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. இந்த ஒரு குட்டி போட்ட ஆடு பார்த்திங்கன்னா சீக்கிரம் வளர்த்து விட்டுரும். இப்போ 3 குட்டிங்க 2 குட்டிங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் லேட்டாக வளரும். நல்லா பால் பற்றாக்குறையாக இருக்கும். இது ஒரு குட்டிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ந்துருக்கு. நீங்களும் வளர்க்க ஆசைப்பட்டாக்கா இன்னும் 1 ஆடு 2 ஆடு வாங்கி வளங்க. ஆனால் நல்ல லாபம் இருக்குது. இந்த ஆடு வளர்ப்பில் நம்ம தொழில் ரீதியாக போனாக்கா அது இடம் வசதியெலாம் இருக்கணும். இருந்தாக்கா செஞ்சாக்கா நல்லா லாபம் பார்க்கலாம். இது வீடுங்கிறதுனால நம்ம ஒரு ஆசையை வளர்த்து வரேன். இதுவே இன்னும் போக போக அதிகமாகிட்டு இருக்கும். ஓகே பாய், நன்றி.